ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஷிவிஸ் vlog. நான் என் சிஸ்டர்ஸ்லாம் டே அவுட் பிளான் பண்ணி போனேன்னா ஈரோட்டில் இருக்க வெண்டிப்பாளையம் கேரேஜ். அப்படியே எங்கள் கூட பார்த்துட்டே வாங்க, அங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குன்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். நாங்கள் கேரேஜ்கிட்ட போகிறப்ப குட்டி பானில் நிறைய டக்ஸ்லாம் அழகாக ஸ்விம் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்படியே அதை க்ராஸ் பண்ணி போனோம்னா ஃபிஷ் ஃப்ரை கடை, அப்படியே வாசனை கமகமன்னு. ஆனால் எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருந்தது, ஆனால் எங்களால் சாப்பிட முடியல. அன்றைக்கின்னு பார்த்து ஃப்ரைடே, ஸோ என்னால் சாப்பிட முடியல ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போனோம். கரெக்டாக கேரேஜ் வந்தது. அங்கே அந்த கேரேஜில் வாட்டர் லெவலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்களாம் ஒன்று ஒன்றா ரீசர்ச் பண்ணிவிட்டு அப்படியே சிஸ்டர்ஸோட ஃபன் பண்ணிவிட்டு வைபாக போனோம். அங்கே பாட்டெல்லாம் கேட்டுட்டு முன்னாடி போகிறாங்க பாருங்கள் ஒரு வண்டியில், அவளுங்களை மேய்க்கிறதுக்குள்ளே எங்களுக்கு பெரிய பாடாக போச்சு. செம்ம சேட்டை பண்ணுற ஆளுங்க அவளுங்களாம். ஐயோ அப்பா சாமி அமைதியாக வாங்கடின்ற அளவுக்கு நாங்கள் கெஞ்சில் திட்டாத குறை இல்லை, அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாட்டர் வியூவே அப்படியே சூப்பராக இருந்துங்க. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுக்கும் அந்த சன் செட்டு எல்லாமே அப்படியே சூப்பராக இருந்ததுங்க. அந்த க்ரீனரி வாட்டர் ஃப்ளோ அது அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சிம்பிளாக முடியுமா, அது அப்படியே வேறு லெவல் ஃபீல் இருந்ததுங்க. அப்படியே அந்த சில்லுன்னு சாயந்தர டைமில் காற்று, அந்த தண்ணி சவுண்டு அப்படியே செம்மையாக இருந்ததுங்க. பேர்ட் சவுண்டு எல்லாமே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் அப்படியே பிடிச்சி நம்ம முன்னாடியே கட் பண்ணி வாஷ் பண்ணி மசாலாலாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தரோம். அப்படியே காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து. அப்படியே அந்த ஃபிஷ் ஷாப்பை க்ராஸ் பண்ணி போனோம்னா ஓடப்பள்ளி பார்க் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கோங்க. அங்கே போய் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 5 rupees டிக்கெட் சொன்னாங்க. எல்லாருக்கும் எனக்கு என் சிஸ்டர்ஸ்க்குலாம் வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஒரே க்ரீனரியாக அழகாக இருந்தது. அப்படியே அங்கே இருக்க ஸ்டாட்டஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பீஸ்ஃபுல்லான பிளேஸு. இந்த ஆஃபீஸ் ப்ரெஷரு, வீட்டில் ப்ராப்ளம், இந்த கப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற பிளேஸ்னால் இது தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் கூடலாம் நான் ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கப்ப அங்கே வாட்டர் ஃப்ளோவில் பிளான்ஸ் போட்டுருந்தாங்க ஈவினிங் டைம் அப்படின்னு. அந்த வாட்டர் ஃப்ளோவில் போய் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் போயிட்டு கை விட்டு விளாண்டுட்டு எல்லோரையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே அழகாக போர்டு வச்சுருக்காங்க, அந்த வாட்டர் ஃப்ளோவில் விளையாடக்கூடாது, அந்த புல்லுலலாம் விளையாடக்கூடாது, அது மேலே நடக்கக்கூடாது. ஆனால் இதுங்க அது அவங்க சொல்கிறதே கேட்காம அதுங்க பாட்டு போய் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் அங்கே செம்மையாக திட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் எல்லாம் கலாய்ச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சிஸ்டர்ஸ் கூட. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈரோட்டில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இங்கே வந்து போங்க. செம்மையாக இருக்கும். நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலிஸ் கூட நல்லா ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே இருக்க பார்க்கில் அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே நீங்கள் வாக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த கேரேஜ் இருக்குல்ல, அந்த கேரேஜில் சைடில் தாங்க இந்த பார்க் இருக்குது. ஸோ அங்கே இருக்க வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்குற சைடில் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குமா, அங்கே வந்து அந்த ஆடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படி குட்டி குட்டியாக அழகாக அந்த சவுண்டு, அந்த ஆடு நடக்கிறது, அது எங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடுறது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அக்கா, செகண்ட் அக்கா, நான், நீ, பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பேசிக்கிட்டே ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுட்டு ஜாலியாக போனோம். அப்படியே கலாய்ச்சிட்டே இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்டாச்சுஸ்லாம் வந்ததா, அதை வந்துட்டு காண்டாமிருகம், என் தங்கச்சி, என் அக்கா, காண்டாமிருகம், அந்த சிங்கம், புலி ஸ்டாச்சு எல்லாம் நிறைய இருந்ததா. அதெல்லாம் பார்த்து நீ, நான், எங்கள் அக்கா, உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே போனோம்.
அந்த ஸ்டாச்சுலாம் தாண்டி எப்படி வந்தீங்கன்னா நடுவில் இப்படிக்காவும் க்ரீனரி இப்படிக்காவும் க்ரீனரி சென்டரில் நம்ம போனோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க. பாட்டெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருந்ததா. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஃபேமிலியாக ஒரு 5 பேர் போகிறோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு ஊஞ்சல் இருக்கும். அங்கே விளையாண்டுட்டு அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துட்டு தான் இங்கே விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் விளையாண்டுட்டு இருப்பேன். அது உங்களுக்கு நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டாகு மேலே மங்கி எல்லாம் இருந்ததா. டாகு மங்கி எல்லாம் பார்த்து குலைச்சிட்டு இருந்தா. அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் பார்த்து செம்மையாக பயந்துட்டாங்க. நான் மட்டும் போய் தைரியமாக நின்று வாங்கடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் போய் வீடியோலாம் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டாகும் போயிடுச்சா. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படிக்கா துரத்தி விட்டுட்டு நான் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து நானும் என் சிஸ்டர்ஸ்லாம் ஜாலியாக ஊஞ்சலில் காலில் எட்டி உதச்சிட்டு ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி எட்டி உதச்சி விளையாடுறோம் அப்படின்றத. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். அது யாருக்கும் சொல்லிடாதீங்க. இவங்க தான் எங்கள் வீட்டு மங்கி குட்டி எப்படி ஏறி விளையாடுதுன்னு பாருங்களேன். அவ்வளோதாங்க. நானும் என் சிஸ்டர்ஸ்லாம் பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோங்க. நம்ம போகிறப்ப பார்த்தா ஆடு கூட்டம் இன்னும் அங்கேயே தாங்க சுற்றி நின்று மறுபடியும் அதெல்லாம் பார்த்துட்டு நீ இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா, இன்னும் நீங்களாம் போகலையே அப்படின்னு அது கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோங்க. அப்புறம் எல்லாம் என்ஜாய் முடிச்சுட்டு பார்க் கூட்டு வெளியே வந்துட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் வேணும்னு கேட்டுச்சுங்களா. சரி அதுங்க ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்கு ஃப்ரூட் மிக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வரையும் இந்த ஆடுங்கள்லாம் அங்கே சொன்னோம்ல அந்த ஆடுங்களை மேய்க்கிற மாதிரி எங்கள் குட்டி சிஸ்டர்ஸ் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தோங்க. குரூப்பாக அரட்டை அடிச்சுட்டு கீழேயும் மேலேயும் போட்டு ஜூஸை குடிச்சு சாப்பிட்டு எல்லாம் வீடியோ சிஸ்டர்ஸ் டே அவுட் முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.